மார்னிங் சாட்டர்டேனால் திருக்கலக்குன்றம் வரைக்கும் ரைடு போகிறோம். ஸோ ஒரு 70 கிலோமீட்டர் வீட்டில் இருந்து கிளம்புறோம். இப்போ வந்து செல்வா அதர் ஹரி ப்ரோ கோஆர்டினேட்டர், ஸோ 2 பேர் வராங்க. 2 பேர் வந்து கூட்டு வந்து விட்ருவாங்க சேஃப்டியாக. ஸோ இப்போ தான் இங்கேருந்து ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்கேன், தோலா கொடுக்குறாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ சாட்டர்டேனால் ஒரு லாங் ரைடு வரைக்கும் போயிட்டு வரோம் காய்ஸ். ஓகே காய்ஸ், வந்து ஸ்டார்ட் பண்ணுறது 5:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து கூடாஞ்சேரியிலேருந்து கிளம்பியாச்சு. திருக்கலக்குன்றம் அதே மாதிரி சேம் ரூட்டில் போயிட்டு வந்துடுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போயிட்டு இருக்கோம். குட் மார்னிங் ப்ரோ. நம்ம கூட அமீர் ப்ரோ ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பொத்தேரியில் அவர் ஜாயின் பண்ணுவார். சரணா ப்ரோ வந்து ரயில்வே ஸ்டேஷன், பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்காரு, அவர் ஜாயின் பண்ணுவார். ஆக மொத்தம் இன்றைக்கி 4 ரைடர்ஸ் சேர்ந்து போகிறோம். அதில் 2 கோஆர்டினேட்டர்ஸ், மொத்தம் 5 ரைடர்ஸ். அதில் 2 கோஆர்டினேட்டர் சேர்ந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நல்லாயிருக்கும். டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஹரி ப்ரோ வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டார் போல இருக்குது. ஸோ அவரெல்லாம் வந்தால் தான் எல்லாம் ஜாயின் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஆள் வெயிட் பண்ணுறாருனால அங்கே போய் வெயிட் பண்ண போகிறோம் பாயிண்டில். ஒரு ஆளுக்கு தான் போதும், வேறு இருக்கிற டக்கில் ஊக்க போகிறோம். நம்மளுக்கு காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். வந்தால் கிளம்பிடலாம். சூப்பர். ஆமாம், 2 பேர் ஜாயின் பண்ணாங்க. அது வேற ஆரம் அடிக்கிறான் பயங்கரமா. நிறுத்துறியா வண்டியை? ஒன்றும் முன்னாடி போகணும் இல்லை பின்னாடி வந்துடுவேன். அது ஸ்பீடு பிரேக் வேற இருக்கு. அப்படிதான் பண்ணுவோம். ஒன்று நான் பின்னாடி போயிடுவேன், எல்லாம் முன்னாடி வந்து ஸ்பீடாக போயிடுவேன். அது நம்ம ரொம்ப ஒன்று அது இது கூட ஓகே. இந்த ஆம்னி பேருந்து பொப்ப கிட்ட வந்து அரண் அடிப்பான். பார்த்தா அங்கே போய் நிற்க போகிறதுக்கு இவ்வளோ இதுவாக அரண் அடிப்பான். சரி, நம்ம தான் கவனமாக போகணும். அவங்க எப்படி வந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், வேறு ரூட்டு போட்டுருங்க. ரிட்டர்ன் கொட்டமேடு போய்ட்டுலாம், அப்படியே போயிடலாம். அது ரொம்ப சேஃபான ரோடாகிடுச்சு. இந்த ரோடு ரொம்ப போன தடவை போய்ட்டு வந்தோமே. திருக்கலக்குன்றம் இங்கேருந்து மேலே தெரியுது கோயில். அப்படியா? நாய் வீடியோலாம் பார்த்தேன். இல்லை, நாய் வளர்க்குறதும் ஒரு இதாக இருக்குது. டீ கடைக்கு இப்போ வந்துட்டோம். ஸோ டீ கடையில் நிப்பாட்டியிருக்கோம். டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ரொம்ப இதாகிடுச்சா? ரொம்ப இதாகிடுச்சா? அப்போ எடுத்துச்சுப்போ அப்போ உயிர் போயிருக்கும். அது வாய் தான் தட்டி இருக்கும். நம்ம தலையே கடிக்க முடியாதால சிங்கம் 4 பிட்புல் சேர்ந்தா ஒரு நாய் ஒரு சிங்கத்தை கழி பண்ணும். அது பிடிக்க முடியாது. அப்போ எப்படி யார் வளர்த்தது? நாமளும் கூட பெறட்டுவாங்க. யார் வளர்த்தது? அதே லோக்கலாக பொம்பளை போகிறோம். அது சரியான பொறுமையாக கிடையாது. ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப வீடு. யாரோ வளர்த்து கொடுத்துருக்குறாங்க பொழுது. நீங்கள் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே நான் நிறைய பேர் கடிச்சிருக்கேன். ஐயோ, குட்டியில் இருக்கும் போதே இது பெருசாக. கோயில் பக்கம் வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் போட்டு அப்படியே கோயில் பக்கம் வந்துடும். அந்த கோபுரம் தெரியுது பாருங்கள். ஸோ கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் சூப்பராக. ஸோ திருக்கலக்குன்றம் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். சூப்பராக இருக்குது கோயில். காலையினால கூட்டம் இல்லை. இப்படியே எடுத்துக்கலாமா? ஸ்டாண்ட் இருக்கா?
அப்படியே எடுக்கலாம் கோயிலம்மா டக்குன்னு எடுத்துருங்க ஆள் வருவாங்க பார்த்து இல்லை அது செருப்பு ஓட்டுறது இங்கேருந்து இப்போ ஃபோட்டோ பிடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். எனக்கு தெரியாது, நான் அதுதான் முதல் ரூட்டு நான் ஆரம்பத்தில் செஞ்சது. தெரியும் அப்படியே 360 டிகிரி எடுத்து தப்பாக வந்துடுச்சு இப்போ கேமராவில். பஸ் வருது பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே சேம் ரூட்டுக்கு கிளம்பிட்டோம், எங்கேயுமே நிப்பாட்டாமல். ஸோ எல்லோரும் ஸ்டார்ட் ஆகி கிளம்பிட்டோம். ரைடு அங்கேருந்து வரும்போதும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்துட்டோம். இப்போ கரெக்டாக வந்து எல்லோரும் வந்து சேர்ந்துட்டோம் கோயிலுக்கு. அங்கேருந்து அப்படியே கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. ஸோ அங்கேருந்து நேராக இப்போ வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபோட்டோலாம் பிடிச்சோம். ஸோ நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ இந்த ஃபோட்டோலாம் எடிட் பண்ணுறது எல்லாமே என் ஒய்ஃப் தான். ஸோ எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. நான் காலையில் ரைடு போயிட்டு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். ஸோ ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துருவேன். ஸோ அவங்க தான் இதை ஹேண்டில்லாம் பண்ணுறாங்க. நான் எதாவது வாய்ஸ் பேசணுன்னா மட்டும் நைட்டு வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவும் அவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் தான் நான் வாய்ஸ் பேசுவேன். ஸோ மற்றது எல்லாமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் இது மோட்டிவேஷன் பண்ணாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீடியோ ரெடி பண்ணுறேன் போடலாம் சொல்லி அவங்க தான் எல்லாமே பண்ணது. ஸோ இந்த சேனல் ஆரம்பித்ததே அவங்க தான். இதனால் நம்ம ஆஃபீஸ் போய்ட்டு வந்து என்னால் எடிட்டு பண்ணி போடவும் முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டம், ஏதாவது ஒரு ஒர்க் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் வீட்டில் பேசும்போது நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோலாம் நானே எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வீடியோ எடிட் பண்ணி அவங்க தான் போடுறாங்க. ஓகே கைஸ், பார்ப்போம். வீட்டுக்கு வந்தாச்சு. திருக்கழுக்குன்றம் சிறப்பாக ரைடு முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாம் சிறப்பாக கூப்பிட்டு வந்துட்டாங்க கோஆர்டினேட்டர்ஸ். ஓகே கைஸ், பாய், பார்ப்போம். ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். எல்லாம் 5 பேர் போயிட்டு வந்திருக்கோம். ஓகே கைஸ், பார்ப்போம். சண்டே மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.